எங்கள் வீட்டில் காய்ச்ச சுண்டைக்காய் வச்சு சுண்டைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் வீடியோக்குள்ளே போய் இந்த வறுவலை பாருங்கள். சுண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுள்ள சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். சுண்டைக்காவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். சுண்டைக்காய் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். கருத்தாப்பில் இருக்கு இல்லையா, கட் பண்ணோடனே கருத்துடும். மற்ற அளவுகளையும் பார்க்கலாம். சுண்டைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளோட வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அடுத்தது எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு கரண்டி எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம், அடுத்தது பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போன அளவுக்கு நல்லா வதக்கணும். பாதி அளவுக்கு வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் சுண்டைக்காய் சேர்த்துடலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச சுண்டைக்காய். அது கூட அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட். சுண்டைக்காவும் நல்லா பச்சை வாசனை போகணுங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். இது வரைக்கும் இந்த வறுவலை ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கெல்லாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து. வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த அளவுக்கு மகத்துவமானது. பசங்களுக்கெல்லாம் சாம்பாரில் சேர்த்தா பிடிக்காதுங்கிறதுனால தான் வறுவலாக செஞ்சு தர்றேங்க. அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். கடைசியாக 2 பொருள் சேர்க்கணுங்க. அது சுண்டைக்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சேர்க்கணும். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா. சுண்டைக்காய் பாதி அளவு வறுபட்ட ஸ்டேஜில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. சேர்த்துடலாம். அடுத்தது மூடி வச்சிடலாம். திரும்ப எண்ணெய் சேர்க்குறோம்னு அவசியம் இல்லைங்க. ஊற்றின எண்ணெயே போதும், பிரிஞ்சு நல்லா வரும். மூடி போட்டுடலாம். சுண்டைக்காய் எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல. சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள். வாழ்க்கையில் புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது ரொம்ப சுகமானதுங்க. சமையலை ஒரே டைப்பில் சாப்பிட்றத விட விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் அதிகம், நமக்கும் மனசுக்கு நிம்மதிங்க. சுண்டைக்காய் வறுவலை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க சுண்டைக்காய் வறுவல். அடுத்தது இது அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும்
அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நாம் சந்திப்போம்.